கர்த்தர் கொடுத்த புதிய வருடத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For the new year the Lord has given us, let us praise God. Praise the Lord, 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 praise the Lord. எல்லாருக்கும் புது வருஷ ஸ்தோத்திரம். Praise to all of you for this new year. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவ சமூகத்தில் புது வருடத்தில் நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பெரிய சோதனை காலம். Once again in this new year, in the presence of God, I am saying there's going to be a great temptation. திட்டவட்டமான தேவனுடைய சத்தம். I heard the definite voice of God. ஒரு பெரிய சோதனை காலம் வருகிறது. A great period of temptation is going to come. வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. Revelation chapter 3 verse 10. Because thou hast kept the word of my patience, I also will keep thee from the hour of temptation, which shall come upon all the world to try them that dwell upon the earth. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். I also will keep thee. பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், Because thou hast kept the word of my patience. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். I also will keep thee from the hour of temptation, which shall come upon all the world to try them that dwell upon the earth. இந்த வசனத்துடைய நேரடியான அர்த்தம் என்னவென்றால், இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி மொத்த உலகத்திலும் மொத்த பூமியிலும் குடியிருக்கிற ஜனங்களை சோதிக்கும்படியாக ஒரு உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி வரப்போகிறது. அதற்கு முன்பாக அந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னா, அதற்கு முன்பாக உள்ள அவருடைய ரகசிய வருகையிலே நான் சேர்த்து கொள்வேன் என்பதுதான் இதனுடைய நேரடியான அர்த்தம். The direct meaning for this verse is the hour of temptation shows the reign of Antichrist. That's the period of tribulation that will come to tempt all the people that dwell on this entire earth. When he says, I will also keep thee from the hour of temptation, it means that I will gather thee in the secret coming of Jesus, which is before that. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வசனம் மொத்த உலகத்திலும் வரப்போகிற உபத்திரவ காலத்தை குறிக்கிறது. Now this verse shows the tribulation period that shall come upon this entire earth. அந்த உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பாக நான் உன்னை காப்பேன் என்றால் என்னுடைய ரகசிய வருகையிலே சேர்த்துக் கொள்வேன். Before that tribulation period, if he says, I will also keep thee, it means I will gather thee in the secret coming of Jesus. இந்த வசனத்துடைய நேரடியான அர்த்தமாக இருந்தாலும், Even though this is seen as the direct meaning for this word, ஆனால் இந்த 2024 வருடத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் வேறொரு அர்த்தத்தில் இந்த வசனத்தை நமக்கு ஒப்பு கொடுக்கிறார். the Lord has given this verse as a promise for this year 2024 in a different angle. இந்த 2024 வருடத்திலே பல அழிவு மொத்த உலகத்திலும் அங்கும் இங்குமாக சம்பவிக்க போகிறது. Many destructions here and there in the entire world will take place in this year 2024. இப்போ கடந்த வருடத்திலே தொடங்கினதான அந்த யுத்தத்தோடு கூட இந்த புது வருடத்திலும் அந்த யுத்தத்தோடு கூட தான் நாம் பிரவேசித்திருக்கிறோம். That war which began in the last year, even in this new year we have entered along with that war. அதாவது உலக தலைவர்கள், உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க குளோபல் வார்மிங் என்று சொல்லுகிறார்கள். The world leaders and the world researchers, they call it as global warming. இன்றைக்கு சென்னை வந்து ஒரு புயல் வந்தபோது தண்ணீரினால் மிதந்தது. இதுபோல வெகு சீக்கிரத்திலே எல்லா கடற்கரை பட்டணங்களும், எங்கெல்லாம் கடற்கரை உள்ள பட்டணங்கள் இருக்கிறதோ அவையெல்லாம் தண்ணீரிலே மூழ்கக்கூடிய அளவுக்கு ஒரு பருவநிலை மாற்றம் உண்டாயிருக்கிறது. Now just like the floods or storm came in Chennai and the city was floating in water, similarly they will say that there's going to be a climatic change due to which the cities which are by the seashore will be immersed completely in water. இந்த பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று நாம் பார்ப்போமானால் லூக்கா 21 அதிகாரம் 25 வசனம்.
Luke chapter 21 verse 25 is a reason we can see why is this climatic change. And there shall be signs in the sun, and in the moon, and in the stars, and upon the earth distress of nations with perplexity, the sea and the waves roaring. சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். அதாவது சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் விஞ்ஞான ரீதியான அர்த்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. And there shall be signs in the sun and in the moon and in the stars and upon the earth, distress of nations with perplexity, the sea and the waves roaring. For each one of this there is fulfillment of this things which is said in the scientific terms. முதலாவது இந்த புவி வெப்பமயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. Now firstly, this earth is turning out global warming. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இரண்டாவது பருவநிலைகளுடைய மாற்றம். Secondly, the changes in the climate. அப்ப சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் தோன்றுகிற அடையாளங்கள் நிமித்தமாகத்தான் பூமியிலே இப்படிப்பட்ட மாற்றங்கள் சம்பவிக்கிறது. Now because there are changes in the sun, in the moon and in the stars, such things are happening on the earth. இதை தேவனாகிய கர்த்தர் பக்தனாகிய யோபனிடத்திலே பல கேள்விகளை கேட்கும்போது இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். The Lord God, while he asked various questions to his devout Job, he also asked this question. யோபு 38 அதிகாரம் கர்த்தர் யோபனிடத்திலே கேள்வி கேட்கிற அதிகாரம். Job chapter 38 is the chapter in which God asked questions to Job. அதிலே 33 வசனத்தில் வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. In verse 33, knowest thou the ordinances of heaven? Canst thou set the dominion thereof in the earth? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வானத்தின் நியமங்கள் பூமியை ஆளுகை செய்வதாக கர்த்தர் யோபனிடத்திலே சொன்னார். The Lord said unto Job that the ordinances of heaven has dominion of thereof in the earth. வானத்திலே உள்ள சூரியனிலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக இந்த பூமியினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த மண்டலத்திலே பல்வேறு மாறுதல்கள் சம்பவித்து வருகிறது. Now because of the changes in the sun, there are various changes in the magnetic field in this earth. சாதாரணமாக தேவன் பூமியை படைக்கும்போது அந்த பூமியினுடைய வடதுருவமானது பாசிட்டிவ் சார்ஜாகவும் தென் துருவமானது நெகட்டிவ் சார்ஜாகவும் தேவனால் படைக்கப்பட்டிருந்தது. Now when God created this earth, he made it the north pole as the positive charge and the south pole as the negative charge. This is how the God had created the earth. இப்போ சூரியனிலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக இப்போ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்தது அந்த நார்த் போல் நெகட்டிவ் சார்ஜாகவும் சவுத் போல் பாசிட்டிவ் சார்ஜாகவும், அதாவது அப்சைட் டவுனாக மாறி இருக்கிறது. Now that which the researchers have found out is it's going to be upside down. That is, the north pole will become as the negative charge, the south pole will become as the positive charge. அதனால இன்றைக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் தலைகீழாக மாறப் போகிறது. Because of that, all the situations will be seen upside down. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இது ஒரு தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. Now this is seen as the fulfillment of the prophecy. ஏசாயா 24:1 தமிழ்ல தேசம் என்று எழுதப்பட்டிருக்கும், எபிரேய பாஷையிலும் ஆங்கிலத்திலும் பூமி என்று எழுதப்பட்டிருக்கும். இந்த பூமியை கர்த்தர் அப்சைட் டவுனாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். In Isaiah chapter 24 verse 1, in Tamil it's written as land, but in the Hebrew language and also in English it is written as earth. The Lord says he will turn this earth upside down. Behold, the Lord maketh the earth empty, and maketh it waste, and turneth it upside down, and scattereth abroad the inhabitants thereof. அந்த வார்த்தையை கவனிங்க. தேவன் இந்த பூமியை அப்சைட் டவுனாக மாற்றுகிறார். Listen carefully to that word. God will change this earth and upside down. இதுதான் சமீபத்தில் முழு உலக ஆராய்ச்சியாளர்களும் பூமியிலே இந்த மாற்றங்கள் சம்பவித்து வருவதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். This is what recently the researchers of this world have found out, that such changes are taking place in this earth. மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த அந்த பூமிக்கு சம்பவிக்க போகிற அடுத்த தீர்க்கதரிசனம் ஏசாயா 13:13.
The next prophecy that will happen in this earth is Isaiah chapter 13 verse 13. Therefore I will shake the heavens, and the earth shall remove out of her place in the wrath of the Lord of hosts, and in the day of his fierce anger. இது நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். Therefore I will shake the heavens, and the earth shall remove out of her place in the wrath of the Lord of hosts, and in the day of his fierce anger. இவையெல்லாம் மகா உத்தர காலத்திலே முழுமையாக மொத்த ஜனங்களுக்கும் ஒரு பெரிய அழிவை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு சம்பவிக்க போகிறது. Now all these things will take place during the great tribulation period, where it will bring complete destruction to the people in the entire earth. ஏசாயா 13:9 இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. Isaiah chapter 13 verse 9, behold, the day of the Lord cometh, cruel both with wrath and fierce anger, to lay the land desolate, and he shall destroy the sinners thereof out of it. இங்கே சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாள் மகா உத்தர காலத்தை காட்டுகிறது. The day of the Lord mentioned here shows the great tribulation period. மகா உத்தர காலத்தில் இந்த மொத்த பூமியும் ஒரு பெரிய அழிவையும் அதில் ஜீவிக்கிற ஜனங்களுக்கு அதான் இங்கே படிக்கிறோம், தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் பூமியை நோக்கி வருகிறது. That is why there is going to be a great destruction for this earth and also for the people therein. That is why we read, behold, the day of the Lord cometh, cruel both with wrath and fierce anger, to lay the land desolate, and he shall destroy the sinners thereof out of it. இப்ப நான் வாசிக்கும் போது இப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் மகா உத்தர காலத்தில் சம்பவித்தாலும் கிருபையின் காலத்தின் முடிவில் ஜீவிக்கிற ஜனங்கள், கிருபையின் காலத்தின் முடிவில் அதற்கான அடையாளங்கள், அதற்கான பாதிப்புகள் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். Now even though all this will happen during the great tribulation period, we who are living at the end of the dispensation of grace, we have to face the signs and the effects of it. ஒரு கூட்ட ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் 2024 எல் நினோ பயங்கரம் உண்டாகும். Now the one group of researchers, they have said in 2024 there will be the effects of El Nino. இந்த எல் நினோ பயங்கரம் என்று சொல்லும்போது அந்த கடல் சமுத்திரத்திலே உண்டாகிற அந்த வெப்ப நீரோட்டத்திலே உண்டாகிற மாறுதல். Now when we say the dangers or effects of El Nino, it's the global warming that will take place in the sea. இதை கர்த்தர் யோபினிடத்திலே சொன்னார். The Lord said this to Job. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. யோபு 38 அதிகாரம் Job chapter 38 16 வசனத்திலே, in verse 16, Hast thou entered into the springs of the sea, or hast thou walked in the search of the depth? நீ சமுத்திரத்தின் அடித்தளங்கள் மட்டும் புகுந்து ஆழத்தின் அடியில் உலாவினதுண்டோ? Hast thou entered into the springs of the sea, or hast thou walked in the search of the depth? அதுக்கு மேலுள்ள வசனங்கள்ல சுனாமி மற்றும் சமுத்திரத்தில் உண்டாகிற மாற்றங்களை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது கர்த்தர் என்ன சொல்றாரு, சமுத்திரத்துக்கு 9ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்த்தா சமுத்திரத்தை பற்றி சொல்லுகிறார் 8 முதல். From verses 8 onwards, he says about the changes that will take place in the sea, like tsunami and other things that will happen in the sea. கர்ப்பத்திலிருந்து உதிக்கிறது போல் சமுத்திரம் புரண்டு வந்தபோது அதை கதவுகளால் அடைத்தவர் யார்? Or who shut up the sea with doors when it brake forth as if it had issued out of the womb? மேகத்தை அதற்கு வஸ்திரமாகவும் இருளை அதற்கு புடவையாகவும் நான் உடுத்தின போதும் நான் அதற்கு எல்லையை குறித்து அதற்கு தாழ்பால்களையும் கதவுகளையும் போட்டு இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று நான் சொல்லுகிற போதும் நீ எங்கே இருந்தாய்? When I made the cloud the garment thereof, and thick darkness a swaddling band for it, and break up for it my decreed place, and set bars and doors, and said, hitherto shalt thou come, but no further, and here shall thy proud waves be stayed. இனி லூக்கா 21:25 வரும்போது இயேசு சொல்கிறார், ரகசிய வருகைக்கு முன்பாக இதெல்லாம் அடையாளமாக நடைபெறும். Next in Luke chapter 21 verse 25, Jesus says all these things will happen before the secret coming of Jesus. இப்ப சமுத்திரத்துல மாற்றம் உண்டாக, As there will be changes in the sea, பூமியிலே மாற்றம் உண்டாக, there will be changes in the earth. எல்லா வானத்துல உண்டாகிற மாற்றங்கள் நிமித்தமாகத்தான், அதான் சூரியனிலே உண்டாகிற அந்த சுனாமி புயல், அது நிமித்தமாகத்தான்
பூமியிலே மாற்றங்கள் உண்டாகிறது. Now all the things, changes that will happen in the sky, that is in the sun, the solar storm and or the tsunami storm, all of this, there will be changes in the earth. இப்ப இயேசு சொன்னபடி யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். Now as Jesus said, ye shall hear of wars and rumors of wars. முழு உலகத்துல எந்த நாடு யுத்தம் பண்ணாலும் இந்தியா சீனாவோடையோ இல்ல இந்தியா பாகிஸ்தானோடையோ அல்லது ரஷ்யா உக்ரைனோடையோ இல்ல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமோ எந்த நாட்டுக்கு போர் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. If there is problem, wars between each country, that is India and China, or between India and Pakistan, Russia and Ukraine, or America and Russia, there is no problem for us. ஆனா லூக்கா 21:20 அண்டர்லைன் பண்ணுங்க. லூக்கா 21:20. But Luke chapter 21 verse 20 underline this verse. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். And when ye shall see Jerusalem compassed with armies, and when ye shall see Jerusalem compassed with armies, then know that the desolation thereof is nigh. இன்றைக்கு இப்போது நம்முடைய நாட்கள்ல கடந்த 70 நாளுக்கு மேலாக எருசலேம் அந்த பாதையிலே போய் கொண்டிருக்குது. அந்த இஸ்ரேல் தேசத்துல சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. Today in our days, more than 70 days, Jerusalem and Israel, that is Jerusalem or Israel, is going through such a path. ஒரு பக்கத்துல சூரியனிலே உண்டாகிற மாற்றத்தின் நிமித்தமாக அதான் நான் சொன்னது போல பூமியினுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல மாற்றம் உண்டாகி அது அப்சைட் டவுன் ஆக படிப்படியாக திரும்பி கொண்டிருக்கிறது. Now just as I said, because of the changes that's happening in the sun, there's changes in the magnetic field in this earth, and the earth is turning upside down. நிமித்தமாக இயற்கை சீற்றங்கள், பூமி அதிர்ச்சிகள், Because of this, there are natural calamities and earthquakes. அதான் பருவம் தப்பி மழை பெய்யுது. மழை பெய்ய வேண்டிய காலத்துல மழை பெய்யாம எதிர்பாராத நேரங்கள்ல, அதான் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சென்னையில் பெய்த இப்போ சமீபத்தில் பெய்த மழை, அடுத்து நெல்லை, குமரி, அதுக்கப்புறம் தூத்துக்குடி, இந்த நாட்களில் கடந்த மாதத்தில் சம்பவித்தது உங்களுக்கு தெரியாது என்னெல்லாம் நடந்துச்சுன்னு. கோடிக்கணக்கான பண மதிப்புள்ள அநேக ஜனங்கள் இழந்து போனது கோடிகளுக்கு மேல். Now you do not know the things that happened in Nellai, in Kumari and in Tuticorin. Now there is rains where there is not supposed to rain, and in the seasons where the rains must come, it is not. So because of this rains that happened in this past days in all these places, the people, they had to face so much of loss that was more than crores. சென்னையில் ஒரு நாள் பெய்த மழையை குறித்து அரசாங்கம் வானிலை மையம் சொல்லுகிறது 80 வருடங்களுக்கு வரைக்கும், கடந்த 80 வருடங்களாக இப்படி ஒரு அனுபவம் உண்டாகவே இல்லை. ஒரே நாளில் பல மாதங்கள் பெய்யக்கூடிய மழை ஒரே நாளில் பெய்து இருக்கிறது. Now they say because of the rains that happened in Chennai, now they say that before 80 years, the rains that will happen for so many years, just in one day, all these rains have passed. இந்த வருடத்தின் துவக்கத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், In the beginning of this year itself, the Lord says, முழு உலகத்திலும் in this entire world, இப்ப பாருங்க, கொரோனா ஒரு விதமான கொரோனா பரவி கொண்டிருக்கிறது. சென்னையில, பெங்களூர்ல, பல இடங்கள்ல பரவி கொண்டிருக்கிறது. in Chennai, Bangalore and various other places, one kind of corona is spreading. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், Pestilence, wars, famines and such, the earthquake. ரகசிய வரிக்கு முன்பாக இதெல்லாம் சம்பவித்தே தீரும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். Now Jesus has said, before the secret coming of Jesus, all these things will happen. அதுல சொல்லப்பட்ட மிக முக்கியமான தீர்க்கதரிசனம் லூக்கா 21:20. And the most important prophecy that was said is Luke chapter 21 verse 20. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும்போது, And when ye shall see Jerusalem compassed with armies, அதன் அழிவு சமீபமாயிற்று என்று அறியுங்கள். then know that the desolation thereof is nigh. இனி 25ஆம் வசனத்துல சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். In verse 25, and there shall be signs in the sun and in the moon and in the stars, and upon the earth distress of nations with perplexity, சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். the sea and the waves roaring. அப்ப சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்னா, சாதாரணமா ஒரு சமுத்திரம்னா அதனுடைய அலைகள் முழக்கமா தான் இருக்கும். இயேசு இந்த பூமியில இருந்தபோது அவர் சமுத்திரத்தில் போகும்போது அலைகள் கொந்தளித்தது, முழக்கம் உண்டானது. ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த முழக்கம் என்பது, இந்த அலைகளின் முழக்கம் என்பது டைடல் வேவ்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Now when they say a sea, the waves thereof will be roaring. While Jesus lived on this earth also, the sea was boisterous, the waves were roaring, but the waves roaring over here is called as tidal waves. 26ஆம் வசனத்தை கவனியுங்கள். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து
எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். Verse 26, men's hearts failing them for fear and for looking after those things which are coming on the earth, for the powers of heaven shall be shaken. 28ஆம் வசனம், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். In verse 28, and when these things begin to come to pass, then look up and lift up your heads, for your redemption draweth nigh. இப்போது வாக்குத்தத்த வசனத்துக்கு திரும்புவோம். Now let's come back to the promised verse. பூமியின் மேல் எங்கும் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக, In order to try all them that dwell on the earth, பூச்சக்கரத்தின் மேலெங்கும், upon the entire earth, பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலம். the hour of temptation which shall come upon all the world to try them that dwell upon the earth. கடந்த 2023ஆம் வருடத்திலே சில சோதனைகளை சந்தித்தோம். In the last year, in 2023, we faced few temptations. சந்தித்தோம் என்று சொன்னா இந்த உலகம் சந்தித்தது. This world faced it. இனி இந்த வருடத்திலே ரகசிய வரைக்கு நாம் இன்னும் சற்று நெருங்கி இருக்கிறோம். In this year, we've drawn even more closer to the secret coming of Jesus. ஆகவே இந்த வருடத்தின் துவக்கத்திலே கர்த்தர் சொன்னார், வேத வசனத்தின்படி ரகசிய வரைக்கு முன்பாக பூமியில என்ன சம்பவிக்கும், வானத்தில் என்ன சம்பவிக்கும், சமுத்திரத்தில் என்ன சம்பவிக்கும் என்று இயேசு உரைத்த தீர்க்க தரிசனங்கள் அதிகமாக இந்த வருடத்தில் நிறைவேறும். So in the beginning of this year itself, the Lord has said us the prophecies that were said by Jesus about the signs that will take place in the sky, the signs that will take place on this earth, the signs that will take place on the sea. In this year, there will be more signs taking place. அதிக மரணங்கள் சம்பவிக்கும். There will be more deaths. இதெல்லாம் சம்பவித்தாலும் Even though all these will occur, இந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord says, I will also keep thee from the hour of temptation. இந்த உன்னை என்று சொல்லுகிறாரே, அந்த உன்னை அது யாரை? Now here he says thee, who is that? இந்த உன்னைங்கிறது யாரை? Who is this thee? இங்கே உள்ள எல்லாரையும் அல்ல. It's not all of them over here. அந்த வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்றார், என் வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால். In the beginning of that verse he says, because thou hast kept my word. தேவன் இந்த வருடத்திலே நமக்கு கொடுக்கிற வசனத்தை, தேவன் நமக்கு கொடுக்கிற வசனத்தை யார் காத்து கொள்ளுகிறார்களோ அவர்களை இந்த முழு உலகத்துக்கு என்ன சம்பவிச்சாலும் சரி அவர்களை ஆண்டவர் இந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி காப்பார். Those who will keep the word that God has given to them, now God will preserve them from the hour of temptation, no matter whatever will happen to this entire world. இதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning for this? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துக்கு நான் வரும்போது, When we come to Exodus chapter 14, கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தை வைக்கும்படியாக சில சத்தியங்களை சொல்லுகிறார். the Lord is telling few truths in order to keep the golden pot of manna in that ark. அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்பட்டது. The ark of the covenant is seen in the most holy place. அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது தனிப்பட்ட யாரெல்லாம் இந்த இடத்துல ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறீர்களோ, ஊழியர்களாகிய நாங்கள், விசுவாசிகளாகிய நீங்கள், நம்முடைய மத்தியில் யார் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்களோ அவர்கள்தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. Among the servants of God and among the believers, all those who will be caught up at the secret coming of Jesus, now they are that ark of the covenant. இந்த உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்பட்டது. And this ark of the covenant was seen in the most holy place. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றிய சத்தியத்தை போதிக்கிறார். In Hebrews chapter 9, the Spirit of God teaches about the truths concerning this ark of covenant. எபிரேயர் 9:3-4 வசனங்கள். Hebrews chapter 9 verses 3 and 4. And after the second veil, the tabernacle which is called the holiest of all, which had the golden censer and ark of the covenant, overlaid round about with gold, wherein was the golden pot that had manna, and Aaron's rod that budded, and the tables of the covenant. இரண்டாம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன.
And after the second veil, the tabernacle, which is called the holiest of all, which had the golden censer and the ark of the covenant, overlaid round about with gold, wherein was the golden pot that had the manna, and Aaron's rod that budded, and the tables of the covenant. இப்போ உடன்படிக்கை பெட்டி என்பது நாம் ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை தனித்தனியாக ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ளப்பட்டால் காண்பிக்கிறது. Now the ark of the covenant individually shows our spirit, soul and body if we will be caught up at the secret coming of Jesus. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் இதிலே சொல்லப்பட்ட இந்த மூன்று பொருள்களும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் யாருடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் இருக்கிறதோ அவர்கள் ரகசிய வரையில் போவார்கள். On the other hand, the three things mentioned over here, in whose when it's present, and whoever spirit, soul and body, such will be caught up at the secret coming of Jesus. முதலாவது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். Firstly, the golden pot of manna. அது நம்முடைய ஆவியை காட்டுகிறது, மனதை காட்டுகிறது. That shows our spirit, it shows our mind. இரண்டாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல் என்பது நம்முடைய சரீரத்தை காட்டுகிறது. அந்த ஆரோனுடைய கோல் தளிர்த்தது போல நம்முடைய சரீரம் உயிர் தெழும்புவதை காட்டுகிறது, உயிர் தெழுந்தலின் சத்தியம். Secondly, the Aaron's rod that budded, it shows our body, the fruits of resurrection, where our body will be resurrected. உடன்படிக்கையின் கற்பலகைகள் என்பது நம்முடைய இருதயங்களை காட்டுகிறது. கொரிந்தியர்ல படிக்கிறோம், இருதயங்களாகிய சதையாகிய பலகை. The tables of the covenant, it shows our heart. In Corinthians, we read the fleshy tables of our heart. இப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்லி சுருக்கமாய் முடிக்கிறேன். மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். I'll tell you only about one thing in short and finish it, about the golden pot of manna. இப்போ யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும்போது Now when 32 33 Now when we read Exodus chapter 16 verses 32 and 33. And Moses said, "This is the thing which the Lord commanded, fill an omer of it to be kept for your generations, that they may see the bread wherewith I have fed you in the wilderness, when I brought you forth from the land of Egypt." And Moses said unto Aaron, "Take a pot and put an omer full of manna therein, and lay it up before the Lord to be kept for your generations." சமயம் இல்லாதனால 33 மட்டும் சொல்லுகிறேன். மேலும் மோசே ஆரோனை நோக்கி, நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்நிதியிலே வை. And Moses said unto Aaron, "Take a pot and put an omer full of manna therein, and lay it up before the Lord to be kept for your generations." அடுத்த வசனத்திலே கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி என்று படிக்கிறோம். In the next verse we read, "As the Lord commanded Moses for it to be kept." தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? What is the promise the Lord gave us? என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், Because thou hast kept the word of my patience. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாய் பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். I also will keep thee from the hour of temptation, which shall come upon all the world to try them that dwell upon the earth. மன்னா என்பது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம், சத்தியங்களை காட்டுகிறது. மன்னாவுடைய ஆவிக்குரிய அர்த்தம் தேவனுடைய வார்த்தை, வசனம், சத்தியம். The spiritual meaning for manna, it shows the word of God, the word and the truths. இந்த மன்னாவை என்ன செய்ய வேண்டும்? What should you do to this manna? அதை காப்பதற்காக, இல்லாவிட்டால் கெட்டு போய்விடும். In order to keep it, otherwise it will be spoiled. அதை காப்பதற்காக பொன் பாத்திரத்திலே போட்டு வைக்க வேண்டும். In order to keep it, you have to lay it up in the golden pot. மன்னா என்பது தேவனுடைய வார்த்தை அல்லது தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியம், உபதேசம். When we say manna, it is the word of God, the truths and the doctrines that God will give it to us. பாத்திரம் என்பது நம்முடைய மனது, ஆவி. When we say the pot or the vessel, it shows our mind or the spirit. பொன் என்பது விசுவாசம். When we say gold, it is the faith. தேவன் உனக்கு கொடுக்கிறதான சத்தியங்களை, உபதேசங்களை, தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு உன் மனதிலே பத்திரப்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். The truths, the word of God, the doctrine that God will give it to you, now you have to, with faith, you have to receive it and keep it in your mind or in the spirit. எத்தனையோ காரியங்களை ஞாபகத்துல மனதுல வருஷ கணக்கா வைத்திருக்கிற நம்மில் பலர் இன்றைக்கு கேட்ட பிரசங்கத்தை, நேற்றைக்கு கேட்ட பிரசங்கத்தை மறந்து போகக்கூடியவர்களா இருக்கிறோம். Many of us who keep in memory and in the mind various other things in this world, that things which happen, but we forget the messages and the sermons that is given to us. அதான் காலேஜில் படிக்கும்போது அல்ஜிப்ராவா இருக்கட்டும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த உலகத்தில் பெரிய பெரிய படிப்புகளை படித்து அதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்திருக்கிற தேவ ஜனத்துக்கு தேவனுடைய வார்த்தை, சத்தியம்
மனதிலே இருப்பதில்லை, மறந்து போகிறது. For the children of God who studied algebra, physics, chemistry in their college, they can remember all this in their mind, but the word of God, the truths that they hear, they forget it, it is not in the mind. காரணம் என்ன? அந்த தேவனுடைய வார்த்தையை பொற்பாத்திரத்துக்கு கொண்டு போவதில்லை. அதாவது கர்த்தர் என்னோடு பேசினார் என்று நீங்க விசுவாசித்து பாருங்க. ஒவ்வொரு கூட்டத்திலும் பாஸ்டர் சொன்னார் அல்லது பிரதர் சொன்னார் அப்படி எடுக்காம கர்த்தர் என்னோடு பேசினார் என்று யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மனதில் தான் இது கெட்டு போகாமல், இந்த தேவனுடைய வார்த்தை கெட்டு போகாமல் காக்கப்படும். The reason is it is not kept in the golden pot. Now we are not taking it with faith. We should not take it as pastor said it or brother said it, but with faith saying that the Lord spoke this to me. Only then it will be stored in the golden pot, and that is it will not be spoiled. இப்போ பாருங்க, ரெண்டு உதாரணங்களை கொடுக்கிறேன், வேதத்தில் படித்து பாருங்க. எபிரேயர் 4:2. I'll give you two examples. Read Hebrews chapter 4 verse 2. For unto us was the gospel preached as well as unto them, but the word preached did not profit them, nor being mixed with faith in them that heard it. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கவனிங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. For unto us was the gospel preached as well as unto them, but the word preached did not profit them, not being mixed with faith in them that heard it. இங்கே சுவிசேஷம் மன்னா. Here the gospel is that manna. அநேக ஜனங்கள் கேட்டார்கள். Many people heard it. ஆனா அந்த மன்னாவை எடுத்து பொற்பாத்திரத்தில் பாதுகாக்கவில்லை, காப்பதற்காக பொற்பாத்திரத்தில் வைக்கவில்லை. But they did not keep this manna in the golden pot to preserve it. அதாவது விசுவாசம் இல்லாமல் கேட்டார்கள். They heard it without faith. நீ இரண்டாவது வசன ஆதாரம் 1 தெசலோனிக்கேயர் 2:13. 1 Thessalonians chapter 2 verse 13, the next evidence. For this cause also thank we God without ceasing, because when ye received the word of God, which ye heard of us, ye received it not as the word of men, but as it in truth, the word of God, which effectually worketh also in you that believe. இந்த வசனத்தை நல்லா கவனமா கேளுங்க, தயவு செய்து கவனமா கேளுங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். கடைசியில பாருங்க, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே, அதான் பொற்பாத்திரம், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பெலனும் செய்கிறது. So listen carefully to this verse. For this cause also thank we God without ceasing, because when he received the word of God which he heard of us, he received it not as the word of men, but as it is in truth, the word of God which effectually worketh also in you that believe, that is the golden pot. பல நேரங்களில் கர்த்தர் நம்முடைய குற்றங்களை குறைவுகளை உணர்த்தும் போது நம்ம என்ன செய்யறோம்? பாஸ்டர் சொன்னாரு, பாஸ்டருக்கு என்ன பிடிக்கல, என் குடும்பத்தை பிடிக்கல, அல்லது அவங்க சொல்லி பேசினாரு, இவங்க சொல்லி சொன்னாரு, இப்படித்தான் நீ சிந்தித்தாய். அதனாலதான் திரும்ப திரும்ப அந்த பலவீனங்கள், அந்த தோல்விகள், அந்த மீறுதல்கள் உன் வாழ்க்கையில வந்து கொண்டே இருந்தது. Now when the Lord has convicted our shortcomings, our failures, our weakness, now you took it as pastor said or someone else taught pastor, and that is why he said this to us, because you took this word in this manner, the same weakness, failures and shortcomings, transgressions is coming again and again in your life. உனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை பாஸ்டர் அல்ல, மனுஷர் அல்ல, கர்த்தர் என்னோடு பேசினார். ஒரே ஒரு முறை அப்படி எடுத்துப்பார். உதாரணமா கூட்டங்களுக்கு சீக்கிரம் வாங்க, குறித்த நேரத்துக்கு வாங்க, தாமதமா வராதீங்க அப்படின்னு நான் சொல்றதா நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து என்ன செய்வீங்க? ஒரு வாரம் வருவீங்க, அதுக்கப்புறம் லேட்டா வர ஆரம்பிப்பீங்க. இதே காரியத்தை கர்த்தர் என்னோடு பேசினார் என்று அந்த விசுவாசம், அந்த வார்த்தையை விசுவாசம் என்கிற பொற்பாத்திரத்தில் உன் மனதிலே பதித்துக் கொள்வாயானால் உன் ஜீவியம் மாற்றப்படும். The word that is given unto you, for example, if you say come at the right time for the meetings, do not come late. If you will take it as the words of men or the words that pastor has said, then you will repeat the same mistake again. But if you will consider it saying, the Lord has spoken this to me, if you will keep this word, receive it with faith and keep it in the golden pot, then your lives will be changed. எபிரேயரிலே 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதில் வைத்து இருதயத்தில் எழுதுவேன், இருதயத்தில் வைத்து மனதிலே எழுதுவேன்.
In Hebrews chapter 8 we read, I will put my laws into their mind and write them in their hearts. I will put my laws into their hearts and write them in their minds. 10 அதிகாரம் 16 வசனத்திலே நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவருடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். In Hebrews chapter 10 verse 16, I will put my laws into their hearts and write it in their minds, said the Lord. உங்கள் எல்லாருக்கும் விதைக்கிறவனை பற்றிய உவமை தெரியும் தானே? You all are aware of the parable of the sower. இயேசு அங்க 4 கூட்டத்தாரை பற்றி பேசுகிறார். Jesus speaks about those 4 groups. ஒன்று வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். One, the seed that was sown by the wayside. வசனம் கேட்டுட்டு இந்த கேட்டை தாண்டறதுக்கு முன்னாடி பிசாசு வந்து வசனத்தை பறித்து கொண்டு போயிடுவான். After listening to the word, before you could leave this gate itself, the devil will come and take away that word. இரண்டாவது கல்லுள்ள இடம் முள்ளுள்ள இடம் கொஞ்ச காலம் மட்டும் வசனம் ஞாபகத்தில் இருக்கும். Second is the stony places and that which fell among the thorns. Only for a little while the word will be in memory. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. But the seed that fell upon good ground. கவனிங்க, மற்ற 3 கூட்டத்தாரும் நரகத்துக்கு போவாங்க. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறை இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள். 3 கூட்டத்தாருக்கு நரகம்தான் முடிவு. The end of these 3 groups, that is the seed that fell by the wayside, by the stony places, by the thorny places, the end is hell. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் 30, 60, 100. 30 என்பது புதிய பூமிக்கு போகிறவர்கள், 60 என்பது புதிய வானத்தை சுதந்தரிப்பவர்கள், 100க்கு 100 சீயோன் எருசலேம். Now that seed which fell by the good ground, it will bring forth 30, 60 and 100-fold of fruit. 30 shows new earth, 60 shows new heaven, 100 shows those who will inherit Zion and New Jerusalem. அப்ப ஒவ்வொரு முறையும் தேவன் உனக்கு கொடுக்கிற வார்த்தையை நீ திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசம் என்கிற பொற்பாத்திரத்திலே மனதிலே அந்த வசனத்தை காத்து கொள்ள வேண்டும். மனதை விட்டு நீங்க கூடாது, மறக்கவே கூடாது. Now each time the word God will give it to you, you have to listen to it again and again, receive it with faith and keep it in your mind, that is in the golden pot, and it should never be removed out of your mind. You should never forget it. இப்போ நீங்க ஒருத்தட்ட போய் பேசுறீங்க, இன்றைக்கு பிரசங்கம் இது. Now when if you're speaking to a person, நீங்க ஒருவரோடு ஒருவர் பேசும்போது கர்த்தர் என்கிட்ட இப்படி பேசினார் அப்படி சொல்ற பழக்க வழக்கம் உங்களுக்கு இருக்குதா? while speaking to each other, do you have the habit to say that the Lord spoke this to me? ஒரு காரியத்தை செய்யாதன்னு சொல்றோம். Now we say do not do one thing. நீ உன் வாழ்க்கையில அதை நான் சொன்னேன்னு எடுத்துக்கொண்டதுனால தான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற. Now because you took it as pastor said in your life, that is why you're doing it again and again. அது எந்த காரியமா இருக்கலாம். Be it anything. கர்த்தர் என்னோடு பேசினார் என்று நீ முதல்ல அதான் பொற்பாத்திர பொன் விசுவாசிக்கணும். அதான் 1 தெசலோனிக்கே 2:13 பவுல் தெசலோனிக்கே விசுவாசிகளை பார்த்து சொல்றாரு, எங்கள் மூலமா நீங்க வசனத்தை ஏற்றுக்கொண்ட போது மனுஷர் வசனமாக பவுல் பேசினாரு, பவுல் சொன்னாரு அப்படி எடுத்துக்கொள்ளாமல் தேவ வசனமாக எடுத்துக்கொண்டபடினால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மெய்யாகவே அது தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது. அதான் உன்னை இயேசுவை போல மாற்றும். The word of God that you will receive, first you have to have the faith in it, that is the gold shows faith. You have to receive it with faith. That is why Paul says in 1 Thessalonians chapter 2 verse 13, for this cause also thank we God without ceasing, because when he received the word of God which he heard of us, he received it not as the word of men saying Paul spoke this or the others spoke like this. அதே வேளையில எபிரேயர் 4 என்ன படிக்கிறோம்? அதே காரியம்தான். கேட்டவங்க அங்க விசுவாசத்தோடு தெசலோனிக்கே விசுவாசிகள் விசுவாசத்தோடு கேட்டபடினால அந்த வசனம் அவங்களுக்குள்ள பேலன்ஸ் செய்தது, அவங்கள மறுரூபப்படுத்தினது. ஆனா எபிரேயர்ல படிக்கிறோம், கேட்டவங்க விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அதனால தான் இத்தனை வருஷம் நம்ம பார்த்தோமே, நான் சொன்னேன் என்னுடைய அறிக்கையை, இத்தனை வருஷம் ஆகி இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாகி ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆகி இதுவரைக்கும் கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் உருவாகல. The Thessalonian believers, they received the word of God with faith. That is why it worked effectually with them and they were transformed. But when we read in Hebrews, these believers, they received the word of God but not with faith. That is why it was not profitable to them. Now similarly, you heard my confession. Now coming from a Hindu family, being saved, it's been so many years. Still now the divine natures of Christ is not yet formed. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன். I will tell you just one example and finish it. அசீரிய சாம்ராஜ்யம், The Assyrian Empire, அன்றைக்கு அதனுடைய தலைநகர் நினிவேயா இருந்தது. and the capital city of that was Nineveh. அங்க கர்த்தர் யோனாவை கட்டாயப்படுத்தி அங்க பிரசங்கம் பண்ண அனுப்பினது நமக்கு தெரியும். We are aware that the Lord compelled Jonah and sent him to preach there. அவன் பண்ணது ஒன் வேர்டு மெசேஜ் தான். Now he preached only one word message. அந்த வசனம் எபிரேய பாஷையில் எப்படி இருக்குன்னா, இன்னும் 40 நாள் உண்டு, நினிவே பூமிக்கடியிலே ஊடுருவி போய்விடும்.
And how is that word written in the Hebrew language? Yet 40 days and Nineveh shall be intruded into this earth. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நினிவே என்று ஒரு பட்டணம் இருந்ததா, யோனாவுடைய சம்பவம் உண்மைதானா என்று பல ஆராய்ச்சிகள் பண்ணினார்கள். The archaeologists did various researches to see if this city of Nineveh was there or not. பூமி எங்கும் தேடி பார்த்து நினிவே என்கிற ஒரு பட்டணம், பெரிய பெரிய பட்டணம், அந்த பட்டணம் இருந்ததுக்கு எந்த அடையாளமும் கிடைக்கல. They searched upon the earth and there was no signs to find out this great city Nineveh was there. ஒரே ஒரு ஆராய்ச்சியாளர் எபிரேய பாஷையில வேதத்தில் சொல்லப்பட்டபடி நினிவே பூமிக்கடியில ஊடுருவி போகும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது என்று அவர் பூமிக்கடியில ஆராய்ச்சி பண்ணினார். பெரிய பெரிய கோட்டை மதில்கள், மதில் சுவர்கள் பூமிக்கடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அவனுடைய உண்மை படங்கள் சாட்டு நான் கத்திர சுத்தமா நான் பின்ன பக்கம் காண்பிக்கிறேன் உங்களுக்கு. பூமிக்கடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. Only one researcher, according to the word of God as it is written in the Hebrew language, he searched under the earth thinking that it will be intruded into this earth, and he found the big walls and forts down. இப்போ அந்த ராஜாவை பாருங்க, இன்னும் 40 நாள் உண்டு நினிவே பூமிக்கடியில ஊடுருவி போய்விடும். உதாரணமா ஒரு விசுவாசியை பார்த்து, பெரிய பிசினஸ்மேன், 1 2 3 4 40 நாளைக்குள்ள உன் பிசினஸ் பூமிக்கடியில போயிருன்னு சொன்னா அந்த விசுவாசி என்ன செய்வாரு? Now that king, when it was said unto him, yet 40 days and Nineveh shall be intruded into this earth. Now if you look at a businessman who is a believer and say 1 2 3 within 40 days your business will go down into this நான் earth. கேக்குறீங்க, எத்தனையோ விலையேறப்பட்ட விசுவாசிகள் இருக்கீங்க, ஊழியர்கள் இருக்கீங்க. There are many precious believers and servants of God over here. உங்களை பார்த்து என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் 40 நாள்ல நீ எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில் ஆயிருவ. Looking at you or me, if such a word will come saying, yet in 40 days you will fail in all your subjects. இப்படி வந்தால் அதை தேவனுடைய வார்த்தை என்று நம்ம எடுப்போமா, விசுவாசிப்போமா? If such a word will come, will we believe and accept it saying it is the word of God? அந்த ஊழியக்காரங்க மேல நமக்கு பயங்கர வைராக்கியம் வரும், கோபம் வரும். Now we will have a great zeal or we will be angry upon that servant of God. ஆனா நினிவே ராஜா, அந்த ஜனங்கள் யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டது, யோனாவுடைய வார்த்தையை அவங்க எடுக்கல. But the people of Nineveh, the king, they did not take it as the words or preaching of Jonah. அதை யோனாவுடைய வார்த்தையை அவங்க எடுக்கலங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா, எவிடன்ஸ் என்ன தெரியுமா? அந்த ராஜா ஜனங்களை பார்த்து சொல்றான், நானும் உபவாசம் எடுக்கிறேன், நீங்க எல்லாரும் உபவாசம் எடுங்க, ஒருவேளை கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார். Now the evidence that they did not consider the word that was spoken by Jonah as the words of Jonah is, the king said unto the people, I will fast, similarly you also fast, it may be the Lord will have mercy upon us. இப்ப யோனா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, கவனிங்க, அதான் பொற்பாத்திரம். யோனாவுடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்க என்ன விசுவாசம்? தேவனை விசுவாசித்தார்கள். தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். In Jonah chapter 3 verse 5, so the people of Nineveh believed God, that is they heard the preaching of Jonah and they believed it is from God, this is the golden pot, and proclaimed a fast and put on sackcloth from the greatest of them even to the least of them. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். For word came unto the king of Nineveh, and he arose from his throne, and he laid his robe from him, and covered him with sackcloth, and sat in ashes. மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் கட்டளையிடுகிறான். 9ஆம் வசனம் பாருங்க, யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான். அப்ப இந்த ராஜா யோனாவுடைய வார்த்தையை எடுத்திருந்தான்னா யோனாவை வெட்டி துண்டு துண்டா போட்டிருப்பான். In verse 7 we read, and he caused it to be proclaimed and published through Nineveh by the decree of the king and his nobles, saying, let neither man nor beast, herd nor flock taste anything, let them not feed nor drink water. In verse 9 he says, who can tell if God will turn and repent and turn away from his fierce anger that we perish not? If this king would have considered the preaching of Jonah as the words of Jonah, he would have cut Jonah in pieces. அதை தேவனுடைய வார்த்தை என்று விசுவாசித்தபடினாலதான் அவங்க தங்களை தாழ்த்தினார். ராஜா உட்பட சிங்காசனத்தை விட்டு எழும்பி தங்களை தாழ்த்தினான். But because he believed that these are the words of God, right from the king, he got up from his throne along with all the people, they humbled themselves. இது ஒரு புறஜாதி ராஜா. Now this is a Gentile king.
ஆனா 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் பாருங்க. But when you look at 1 Kings chapter 13, ஒரு வேலைக்காரனா இருந்த யெரொபெயாமை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தினார். now Jeroboam, who was seen as a servant, the Lord exalted him to be the king. அவனுக்கு ஒரு தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க முடியாத ஒரு தேவனுடைய மனுஷனை அனுப்பினார். A man of God went to declare the word of God to him. வேலைக்காரனா இருந்து தேவனால் ராஜாவாக உயர்த்தப்பட்ட யெரொபெயாமுடைய பெருமையை பாருங்கள். Look at the pride of Jeroboam, who was seen as a servant and was exalted to be as the king by God. அவன் அதை கர்த்தருடைய வார்த்தையா எடுக்காம தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையாக எடுத்தபடினால அவன் என்ன தெரியுமா செய்தான்? அந்த தீர்க்கதரிசனம் சொன்ன தேவனுடைய மனிதனை கையை நீட்டி அவனை பிடிங்கன்னு சொன்னான். Now because he did not take, என்னடா ஊழியக்காரன் இவனை பிடிங்க, because he did not consider the words that was told by God as the words of God, but because he took it saying that these are the words of the man of God, now he lay his hands out, he stretched forth his hand and said, are you a servant of God? And he said, lay hold on him. உடனே அவனுடைய கை மரத்து போயிற்று என்று பார்க்கிறோம். Immediately we read his hand was dried up. அடுத்து இந்த ஊழியக்காரன் ஜெயிச்சுதான் அவனுக்கு சுகமானது. Next, after this servant of God prayed, he was recovered. இவன் யாரை பிடிங்கன்னு சொன்னானோ அந்த ஊழியக்காரன் ஜெயிச்சுதான் சுகமாச்சு. Now the servant of God concerning whom he said lay hold on him, only when that servant of God prayed, his hands was healed. உடன்படிக்கை பெட்டி ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. The ark of the covenant is the church that will be caught up at the secret coming of Jesus. நான் ரகசிய வரையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் என் ஆவி மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமாய் மாற வேண்டும். If I have to be caught up at the secret coming of Jesus, my spirit must become as the golden pot of manna. என் ஆத்துமா கற்பலகைகளாக மாற வேண்டும். My soul must become as the tables of the covenant. அப்போது மாத்திரம்தான் என் சரீரம் இயேசு வரும்போது உயிர் தெழும்ப முடியும். Only then my body will resurrect while Jesus will come. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரே ஒரு வார்த்தை. Just one word. இந்த உலகத்தில் எல்லாவற்றை பார்க்கலாம். More than all the things in this world. உன் சொந்த ஜீவனை பார்க்கலாம். More than your own life. தேவன் உன்னை நோக்கி அனுப்புகிற தேவனுடைய வார்த்தையை, the word of God that God is sending to you, அந்த வார்த்தை தான் உன்னை மறுரூபமாக்க போகிறது. it is that word that is going to transform you. அந்த வார்த்தை தான் கிறிஸ்துவின் பூரணத்தை உனக்குள்ளே கொண்டு வர போகிறது. It is that word which will bring the perfection of Christ in you. அந்த வார்த்தை தான் பாவியாகிய உன்னை என்னை தேவனைப் போல மாற்ற போகிறது. It is that word which will change you and me who are seen as sinners like unto God. ஆகவே கர்த்தர் என்னோடு பேசினார். So saying the Lord spoke to me. இந்த புது வருஷத்தை தீர்மானம் பண்ணி கொஞ்சம் பிராக்டீஸ் பண்ணி சொல்லி பாருங்க. In this new year, take a determination and practice saying like this. கர்த்தர் என்னோடு பேசினார். The Lord spoke to me. இங்கே போக வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். He said, do not go here. இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். He's asked me not to do this thing. இதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். He's asked me not to see this thing. கர்த்தர் கர்த்தர் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு பார். நினிவே ஜனங்கள் அந்த ராஜா தேவனை விசுவாச யோனாவை பார்க்கல, யோனா சொன்னான்னு நினைக்கல. Practice and confess saying it is the Lord, it is the Lord. Just like the people of Nineveh and the king, they did not say Jonah said it, but the Lord said it. ஒரு படிக்கிற பிள்ளை என்ன செய்யும்? Now a child who studies, what will the child do? சிலருக்கு மேத்ஸ் கஷ்டமா இருக்கும். For few of them mathematics will be difficult. சிலருக்கு வேற சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும். For few of them other subjects will be hard. ஒரு படிக்கிற பிள்ளை எந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்குதோ அதற்கு தான் அதிக நேரம் செலவழிக்கும், அதற்கு தான் டியூஷன் வைக்கும், அதுக்கு தான் நேரம் அதிகமாக செலவழித்து படிக்கும். For the subjects that is hard, the child will give more time for it. It will keep tuitions. It will study extra for it. அதுபோல தேவனுடைய வார்த்தை உன்னை நோக்கி அனுப்பப்படுகிற சத்திய உபதேசங்களை காலின் கீழ் போட்டு மிதிக்காமல் 50ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டபடி நீ என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். Similarly, the word of God, the truths and doctrines that is given unto you, not trampling them under your feet, as it is said in Psalms 50, seeing thou castest my words behind thee. இந்த வருஷத்துல கடந்த வருஷத்துல பல கூட்டங்களுக்கு மெசேஜ் ஆரம்பிச்ச பிற்பாடு அல்லது கால கூட்டத்துக்கு வராம சாயங்கால கூட்டத்துக்கு வராம கால கூட்டம் இப்படி வந்தவங்க அப்ப காலையில கர்த்தர் என்ன பேசினார்? Now in the last year, those who came after the message was finished, those who came in the morning, those who did not come in the evening, those who came for the evening meetings and did not come in the morning meetings, did you ask what did the Lord speak in the morning? உலகத்துல ஸ்கூலுக்கு போகலன்னா காய்ச்சல்னு சொன்னா வீட்டில் படிக்கிற பிள்ளைகள்ட்ட கேட்டு வாங்கி நீங்க வீட்டில் படிச்சது இல்லையா? ஸ்கூலுக்கு போகாமல் அந்த பாடத்தை படித்தது இல்லையா? வேலை பார்க்குறவங்க ஒரு நாள் வேலைக்கு போகாட்டினா அந்த வேலையை இப்போ கம்பெனியில் செய்து முடிக்கிறீங்களே எவ்வளோ நேரம் ஆனாலும். Now the child who studies, if you have fever and if you will not go to school, just as you will ask the notes from other students and complete it, the person who goes to work, if you will not go one day to work, just like you will sit and finish the pending work. வானங்களை விரித்து பூமியை உண்டாக்கின என்னை கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்?
Who art thou to forget the Lord who stretcheth the heavens and formed it? கடந்த வருடத்தின் கடைசியிலே கர்த்தர் கேட்டபடி As the Lord asked at the end of last year, கர்த்தரை மறக்கிறாய். you forgetting God. ஓசியாவில் படிக்கிறோம், அவர்கள் என் வேதத்தை மறந்தார்கள், ஆகையால் நானும் அவர்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன். In Hosea we read, they have forgotten my law, so will I forget their children. நீ தேவனுடைய வார்த்தையை மறந்தால் அந்த தேவனுடைய வார்த்தை தான் தேவன், அந்த தேவனுடைய வார்த்தை தான் கர்த்தர். நீ கர்த்தரையே மறந்து விடுகிறாய். If you will forget the word of God, that word of God is God, it is the Lord, it means you are forgetting the Lord. ஆகவே 2024 வருடத்தின் முதல் தூதாக கர்த்தர் சொல்லுகிறார், என் வசனத்தை நீ காத்து கொண்டபடினால், என் வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன், நீ என் வசனத்தை காத்து கொண்டபடினால். அல்லது இன்னொரு விதத்தில் சொல்ல போனா அந்த வசனம் தான் தேவன் கர்த்தர். நீ என்ன காத்து கொண்டபடினால் நானும் உன்னை காப்பேன். As the first message in this year in 2024, the Lord says, because thou hast kept the word of my patience, I will also keep thee from the hour of temptation, which shall come upon all the world to try them that dwell upon the earth. If you have to say in another angle, the word of God is God. He says, because thou hast kept me, that is God, I will also keep thee from the hour of temptation. நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. தேவ சமூகத்தில் ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு 5 நிமிடம் ஜெபிங்க. ஆண்டவரே, எத்தனையோ குப்பைகளை என் மனதில் ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன். கார்பரேஷன் தொட்டி கூட கொஞ்சம் நல்லா இருக்கும், அதை விட கேவலமாக என் மனது காணப்படுது. For 5 minutes, let us beg and cry unto the Lord and pray, saying, Lord, in my mind there is so much of garbage, even the corporation pit is much better. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி யாருடைய வாழ்க்கையில் வந்த பாவம், அவங்க வாழ்க்கையில் வந்த பாவம், இவங்களோ வாழ்க்கையில் வந்த பாவம், அதெல்லாம் மறக்காம அப்படியே இருக்குது. The sins that came in the lives of others before so many years, still I'm not able to forget it, it is still in my mind. இப்போ பலரும் எழுப்பி அறிக்கை பண்ணுறாங்க, இவங்களோட எனக்கு ஐக்கியம் இல்லை, இவங்கள மன்னிக்க முடியல, இவங்க மேலே கசப்பு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அது மறக்காம இருக்குது. எதை மறக்கணுமோ அதை மறக்கிறது இல்லை. Many of them we see they get up and confess saying, I'm not able to forget this and that person, I have bitterness. It's because all this is present in your mind, you're not able to forget it. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை தான் தேவன். Once again I repeat, the word of God is God. இயேசுதான் சத்தியம். Jesus is the truth. கிறிஸ்துதான் உபதேசம். 2 யோவான் 9, கிறிஸ்துதான் உபதேசம். As mentioned in 2 John verse 9, Christ is the doctrine. இதை நீ மறப்பாயானால், If you will forget this, எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லுவாயானால், if you will say I forgot this, நீ தேவனை மறக்கிறாய், அவர் உன்னை மறக்கிறார். you are forgetting God and God will forget you. அதான் இந்த வசனம் யாருக்கு? அதான் துவக்கத்திலே சொன்னேன், எனக்கல்ல. That is why I said this verse is in the beginning itself, it is not உங்க for me. எல்லாருக்கும் அல்ல. It is not for everyone. இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு? To whom does this promise belong to? கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் பேசினார் என்று விசுவாசித்து தெசலோனிக்கே விசுவாசிகளைப் போல மனதில் என்கிற பொற்பாத்திரத்திலே பாதுகாத்துக் கொள்வர்கள், காத்துக் கொள்ளுகிறவர்களுக்கு என் வசனத்தை நீ காத்து கொண்டபடினால், Those who will believe the word of God that was given to them, saying, the Lord has spoken this to me, just like the Thessalonian believers, and if you will store it in your mind, நானும் உன்னை காப்பேன், சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். because thou hast kept my word, I will also keep thee from the hour of temptation. ஒரு 5 நிமிடம் வாயை திறந்து பேசுங்க. ஒரு 5 நிமிடம். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களின் மனதிலே பதிக்கப்பட வேண்டும். விசுவாசத்தினால் கர்த்தர் பேசினார், என்னோடு பேசினார் என்று நான் காத்து கொள்ள வேண்டும். Lord, your words must be in my mind. With faith I have to keep it in my mind, saying it is the Lord who spoke this to me. எனக்கு கிருபதாரம் 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 என்று ஒரு பிச்சைக்காரனை போல கெஞ்சுங்கள். Like a beggar, let us beg unto him, saying, Lord, give me grace, give me grace, give me grace. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கர்த்தாவே பொற்பாத்திரமாகிய மனதிலே விசுவாசத்தோடு கர்த்தர் பேசினார், கர்த்தர் பேசினார், கர்த்தர் என்னோடு பேசினார் என்று எடுத்துக்கொள்ள கிருபதாரும் 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 கிருபதாரும். அநேக வார்த்தைகளை அநேக முறை என்னோடு பேசியிருந்தோம். எனக்கு பின்னாக அந்த வார்த்தைகளை எரிந்து போட்டபடியினால் நிர்பந்தமான நிலவரத்தில் நான் காணப்படுகிறேன். இதுவரை கிறிஸ்துவின் பூரண எனக்குள் உண்டாகவில்லை, கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள் உண்டாகவில்லை, கிறிஸ்துவின் ஜெபஜீவியம் உண்டாகவில்லை. என்று வரும் என்று காத்திருக்கும் பூமி மீதினில் சரீரமிப்பு, என்று வரும் என்று காத்திருக்கும் நாம் மகிழ்ந்து
மன